இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு நோய் வந்து இறந்துட்டாங்க. அந்த கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தில் ஒரு அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஒரு பையன் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அந்த பையன் அவங்க அம்மா வீட்டில் இல்லாமல் அந்த ஆச்சி வீட்டில் தான் எப்போவுமே இருப்பான். அந்த ஆச்சி வீடு அந்த கிராமத்தில் இருக்கு, நோய் வந்த கிராமத்தில். என்ன பேராண்டி எப்போவுமே வீட்டுக்கே போகாமல் இங்கேயே கிடக்கிற? உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ ஒரே பையன், செல்ல பையன், அவங்க ஆசைப்படுவாங்கல்ல, நீ அங்கே போட, அங்கே போய் இருடா. பாட்டி இங்க பாரு, இதெல்லாம் இப்ப பிரச்சனையே கிடையாது. அங்க எங்க அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்க. ஆனா நீ இங்க தனியா கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல பாட்டி. அதனால நான் உங்க கூட தான் இருப்பேன் பாட்டி. தயவு செய்து என்ன வீட்டுக்கு போக சொல்லாதீங்க ப்ளீஸ் பாட்டி. நான் உங்க கூடவே இருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சரிடா பேராண்டி, நானும் இங்கே தனியாக தான் இருக்கேன். யாராவது இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீ உங்கள் அம்மா அப்பா தேடுவாங்களேன்னு தான் சொன்னேன். சரி வா, வீட்டுக்குள்ளே போகலாம். பாட்டிமா, உன் கையால சாப்பிடுறதே தனி சுகம். அம்மா, இந்த ஊருக்குள்ள எல்லாருக்கும் என்ன அடிக்கடி நோயா வருதாமே, கொரோனான்னு? ஆமாண்டா பேராண்டி, ஊருக்குள்ளே ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அங்கே மார்க்கெட்டு போன எல்லாருக்குமே கொரோனா வந்துடுச்சான். பரவுதான் கொரோனா. நானும் அன்னைக்கு அங்கே தாண்டா இருந்தேன் பேராண்டி. ஆனால் எனக்கு ஒன்றுமே செய்யலை. அங்கே உள்ளே இருந்த எல்லாத்தையுமே கொரோனான்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்கடா, தெரியுமா உனக்கு? பாட்டி, பாட்டி பேசும்போதே உனக்கு என்னாச்சு பாட்டி? பாட்டி, அப்பா பாட்டி திடீர்னு பேசிட்டு இருந்தாங்க, மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அதான்ப்பா உங்களுக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிட்டேன் நானு. நாங்க தான் அன்னைக்கே சொன்னோம்லடா, இந்த ஊருக்குள்ள கொரோனான்னு பரவுதுன்னு, இங்க வராதன்னா இங்கேயே வந்து கிடக்க. இனிமே நாளை பின்னே உனக்கு வந்துடும். நீ ஒழுங்கா வீட்டுக்கு வா. பாட்டி என்னமோ கிடக்கட்டும். நாளைக்கு சாவ போற காசுல வந்தானே, அதனால அது பாட்டுக்கு படுத்து கிடந்துட்டு பொழைச்சு போகும். சரியா, நீ வீட்டுக்கு வந்து சேரு. பாட்டியை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்த ரவி அன்னைக்கு நைட்டே அந்த ஊரு காட்டுக்குள்ளே இருந்து தனியாக புலம்பி கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். எங்கள் பாட்டியை காப்பாற்ற இந்த உலகத்தில் யாருமே இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் பாட்டி தான். தயவு செய்து எங்கள் பாட்டி எனக்கு திரும்ப கிடைச்சாலே போதுன்னு புலம்பிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருந்தா திடீர்னு அங்கே ஒரு தேவதை, அழகான தேவதை வந்தா. யார் நீ தேவதையே? நான் தனியாக அழுதுட்டு இருந்ததெல்லாம் நீ கேட்டு வந்தியா? உன்னால எங்கள் பாட்டி உயிரை திரும்ப தர முடியுமா தேவதையே? கண்டிப்பா தர முடியும் என்னால உங்க பாட்டி உயிர். ஆனா நீ அதுக்கு கொஞ்சம் செஞ்சாகணும் நான் சொல்ற விஷயத்தெல்லாம், சரியா? உனக்கு உங்க பாட்டினா ரொம்ப பிடிக்குமா என்ன? உங்க அம்மா அப்பாவை கூட தவிர்த்துட்டு உங்க பாட்டி கூட இருக்கியா, அதான் கேட்டேன். சரி, உங்க பாட்டியோட ஆத்மா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அது காட்டுக்கு நடுவுல உள்ள ஒரு மரத்துல இருக்கு, சரியா? அங்க போய் நீ பாரு, உன்னோட பாட்டி ஆத்மா கிடைக்கும். அதை எடுத்து உங்க பாட்டி கிட்ட நீ சேர்த்துரு, சரியா? நான் வரேன். அப்படி சொல்லிட்டு அந்த தேவதை அங்கேருந்து போயிட்டா. அதை கேட்ட சின்ன பையனுக்கு என்ன பண்ணனே தெரில. சரி, நாளை காலையில் தான் நண்பனை கூட்டிட்டு அங்கே போகலான்னு சொல்லி விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். டேய் நண்பா, என்னோட பாட்டி ஆத்மா எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. அது காட்டுக்கு நடுவில் தான் இருக்கு. நீயும் எனக்காக உதவி பண்ண வாடா, ப்ளீஸ்டா. சரிடா, இன்னைக்கு நைட்டு அந்த மெயின் ரோட்டுக்கு வந்துரு, சரியா? நம்ம நைட்டு காட்டுக்குள்ளே போய் உங்கள் ஆச்சி ஆத்மாவை எடுத்துகிட்டு வந்துடலாம் காலையிலக்குள்ளே, சரியாடா? பரவாயில்லையே, சொன்ன மாதிரி நைட்டு கரெக்டாக வந்துட்டேன். உங்கள் ஆச்சி மேலே உனக்கு இருந்தாலும் ரொம்ப தாண்டா பாசம். அந்த பாசத்துக்கு ஒரு அளவே இல்லை. சரி வா, இந்த காட்டுக்குள்ளே தானே எப்படியும் உங்கள் ஆச்சி ஆத்துமா இருக்கும். ஒரு மரத்தில் தான் இருக்கும்னு சொன்னேன். சரியா, நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கலாம். சரிடா, உன்னோட நான் உதவியால் தான் நானும் இப்போ காட்டுக்குள்ளே வரேன். நீ மட்டும் எங்கள் ஆச்சி ஆத்மாவை தேடி தந்துட்ட, உனக்கு ரொம்ப நன்றியாக போகும்டா. சரிடா வா, நம்ம 2 பேரும் காட்டுக்குள்ளே போகலாம். இப்படி நேராக நடந்து போவோம், பார்த்துக்கலாம். வா போகலாம். எங்க போறீங்க இந்த இரவு நேரம் காட்டுக்குள்ள? என்னை தாண்டி தான் போகணும் நீங்க 2 பேரும். சரியா, நீங்க உங்க பாட்டி ஆத்மாவை எடுக்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு நான் எடுக்க விட மாட்டேன். என்னை தாண்டி தான் போகணும். நான் ஒரு விடுதலை கேட்பேன், அதுக்கு சரியா பதில் சொன்னா உங்க பாட்டி ஆத்மாவை நீங்க எடுக்கலாம். சரி சொல்லுங்க, என்ன விடுகதைனாலும் நான் சரியா பதில் சொல்றேன். ஏன்னா எனக்கு எங்க பாட்டி ஆத்மா தான் முக்கியம். என்னோட உயிரே எங்க பாட்டி ஆத்மா தான். அதனால தயவு செய்து நீங்க என்ன விடுகதை சொன்னாலும் நாங்கள் அதுக்கு கண்டிப்பா பதில் சொல்றோம். அப்பா பைசாவை எண்ண முடியாது, அம்மா சேலையை மடிக்க முடியாது. அது என்ன? ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லு, இல்லை உன்னை நான் காட்டுக்குள்ளே போக விட மாட்டேன். சரியா? இல்லைன்னா நீ போய் அந்த ஆத்மாவை எடுத்துட்டு வா. அந்த பதில் நீ சொல்லலைன்னா ஆத்மாவை எனக்கு தந்துடணும். ஆ சரி, கண்டிப்பாக நான் வரும்போது உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு எங்கள் ஆச்சியோட ஆத்மாவே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ என்னை காட்டுக்குள்ளே போக வழி விடுங்க, சரிங்களா? நான் போயிட்டு வரேன், தயவுசெய்து என்னை விடுங்க. ஐயா ஜாலி, என்னோட பேராண்டி வந்துட்டான். இந்த பாட்டியோட ஆத்மாவை திருப்பி அவன் கொண்டு போயிடுவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயா, என் பேராண்டி வந்துட்டான்.
அந்த மரம் பாருடா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. ஒருவேளை இந்த மரத்தில் தான் எங்கள் பாட்டிமாவோட ஆத்மா இருக்குமோ? வா அந்த மரத்திட்ட போய் நம்ம பேசி வாங்கலாம். ஆமாம் மரமே, நீ தான் எங்கள் பாட்டியோட ஆத்மா வச்சிருக்க, தயவு செய்து தந்துரு. இல்லை என்கிட்ட வந்துரு பாட்டிமா. பாட்டிமாவா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த பூதத்துக்கும் சரியான பதில் சொன்னாங்க. நீ கேட்ட விடுகதை அம்மா சேலையை மடிக்க முடியாதது வானம், அப்பா பைசாவை எண்ண முடியாது நட்சத்திரம். சரியா பதில் சொல்லிட்ட, அதனால நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பேய் அவங்கள விட்டுட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க ஆட்சிக்கு அந்த ஆத்மாவை கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்கள் பெஸ்ட் ஸ்டோரி டைம் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.